ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேற்பட்ட நாமத்தினாலே ஒரு உன்னதமான வழிக்கு நேராக, ஒரு நித்திய பிரயாணத்துக்கு நேராக நாம் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் நடத்தக்கூடியவர் தான் சேனைகளின் கர்த்தர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால் தந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே இதோ ஒரு அற்புதமான ஒரு மனுஷனை தமக்காக தெரிந்து கொண்டார் இல்லையா. உடனே நம்ம எல்லோருக்கும் அறிந்ததுதான் அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த அருமையான மனிதனுடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். Acts chapter 9 verse 3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளியை அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையான ஒரு பணிக்காக அல்லது தன்னுடைய ஜீவ பாதையை பிரசங்கிக்கவும் தன்னுடைய நித்திய வெளிச்சத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். அவர் பேர்தான் சவுல். அந்த அருமையான மனுஷன் பிரயாணமாய் போய் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட இந்த செய்தியின் நோக்கமே, தயவு செய்து உங்களுடைய பிரயாணத்தை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்க, ஒரு விசை சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, எல்லா மனுஷர்களுமே ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். சிலருக்கு they have no visions at all. எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் என்ற லக்கு தெரியாதபடி, அல்லது அந்த டெசிக்னேஷன் சொல்லக்கூடிய அந்த இலக்கை அடைய காரணமே இல்லாதபடி, அல்லது அதுக்கான முயற்சியும் இல்லாதபடி வாழ்வார்கள். அவர்கள் குறித்தல்ல, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல விஷன் ஓரியன்ட் பர்சனாக இருப்பீங்க என்ற நம்பிக்கையில் தான் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட சில ரகசியங்களை சொல்ல விரும்புகிறார். அவன் பிரயாணமாய் போய், இன்றும் கூட மனிதர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பாதை என்ன என்பதை சிந்தித்து பார்ப்போமா? நீதிமொழியின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Proverbs chapter 12 verse 28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ரெண்டே காரியம்தாங்க இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு, ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஒருவேளை இந்த உலகத்தில் எங்கேயும் பிறந்திருக்கலாம். நானும் இந்த பைபிளுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம்? நானும் உங்களைப் போல தான் ஒரு காலகட்டத்தில் இருளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தேன். ஆனால் பரிசுத்தமான தெய்வன், இரட்சகராகிய இயேசு, மெய்யான தெய்வமாகி கர்த்தர் தகுதியற்ற என்னை கிருபையினால் ரட்சித்து இன்றைக்கு எண்ணற்ற மக்களுக்கு அவராலே கிருபையினாலே ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நானும் ஒரு காலகட்டத்தில் மரண வழியை தெரிந்து கொண்டவனாக இருந்தேன், அல்லது மரண வழியிலே தான் நடந்து கொண்டிருந்தேன். ஆக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பாதையிலே ஜீவன் உண்டு, மரணமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பற்றி கொள்ளும் போது, அந்த பிரயாணத்தில் ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. இப்பொழுதும் கூட அவன் பிரயாணமாக போய் இயேசுவை சந்திக்கும் முன்பாக, அல்லது இயேசு அவனை சந்திக்கும் முன்பாக நடந்தது என்ன? அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது, ஜீவன் என்கிற ஒரு ஒளி பிரகாசித்தது. இப்பொழுதும் கூட இந்த செய்தியின் மூலமாக, இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவங்க ஒவ்வொரு மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஜீவன் என்கிற ஒரு தெய்வீக ஒளி பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீக ஒளி தான் இப்போ உங்களை சந்தித்து கொண்டிருக்குது. அன்பானவர்களே, இந்த அற்புதமான ஜீவனை பெறக்கூடாதபடி மனுஷர்களாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ரோமரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அந்த பாதையிலே ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டுங்க. யாரெல்லாம் தங்களுடைய பாவத்துக்கு, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில ரகசிய துணிகிற பாவங்கள் உண்டுங்க. அதுல எந்த விதமான காரியமா இருந்தாலும் அந்த பாவத்தோடு கூட அந்த பரிசுத்தமாய் வாழுகிற, அல்ல பரிசுத்த அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் அடைவது கூடாத காரியம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நசரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகி இருக்குதான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற நண்பர்களே, உங்களுடைய பிரயாணத்தில் நித்திய ஜீவன் வேண்டுமா? இன்றைய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் மனப்பூர்வமாக நம்முடைய இருதயத்தில் இயேசுவே உலக ரட்சகர், இயேசுவே எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார் என்கிறான ஒரு வருகை விசுவாசித்து, நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும்போது நிச்சயமாய் நாம் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இதோ தேவனுடைய அந்த நித்திய ஜீவனுக்கான தியாகம் என்ன தெரியுமா?
யோவானின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். Let us all hear about the sacrifice of Almighty when you read John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு எப்படிப்பட்டது? அன்கண்டிஷனல் லவ். இதுக்கு அளவிட முடியாத ஒரு அன்பு, இம்மெஷரபிள் லவ் என்று சொல்லலாம். இது ஒரு ஆளும் வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபிரிதமான மகிமையான அகப்பே என்று சொல்லக்கூடிய ஒரு மகிமையான ஒரு அன்புங்க. இந்த அன்புல கலப்படம் கிடையாது, கபடம் கிடையாது, காமம் கிடையாது, பாவம் கிடையாது, அக்கிரமம் கிடையாது. ஆக இந்த புனிதமான பரிசுத்தமான அன்பை அவர் எப்படி காண்பித்தாரா? தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி. அதான் வேதத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த பாதையிலே ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. அவன் பிரயாணமாய் போய், பவுலே இதுவரைக்கும் மரணத்தை நோக்கி நீ பிரயாணப்பட்டு கொண்டிருந்தப்பா, ஆனால் என்னைக்கு இயேசு உன்னை சந்தித்தாரோ, என்னைக்கு இயேசுவிடத்தில் நீ வந்து விட்டாயோ, அந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னைக்கு நீ உன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பினாயோ, அன்னையிலேருந்து நீ இந்த நித்திய ஜீவனுக்கு பங்காளியாக, உரியவனாக, சொந்தக்காரனாய் மாறிவிட்டாய் என்று கர்த்தர் மிக அற்புதமாக விளக்கி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் பிரயாணத்தில் இன்றைக்கு நீங்கள் போய் கொண்டிருக்க பாதையை தான் நான் பிரயாணம் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் உண்மையான அன்பு எங்கே கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உற்றார் உறவினர், நண்பர்கள் இவர்களிடத்திலே குறைந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு குறைவற்றது. அந்த பிதாவின் அன்பு அது மாறாதது. அவ்வளவா அன்பு கூர்ந்தாரே, இதுக்கு ஈடான அன்பு இந்த பூமியில எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டதான அந்த தெய்வீக அன்பை ருசி பார்க்க இதோ தேவன் உங்களுடைய பாதையிலே இப்போ குறுக்கிடுவதை நான் பார்க்குறேன். இஃப் யூ ஆர் ரியலி சர்ச்சிங் ஆர் சீக்கிங் எ ரியல் லவ் இன் யோர் லைஃப், டுடே காட் இஸ் இன்டர்ஃபியரிங் இன் யோர் லைஃப். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் மெய்யான அன்பை நாடி தேடி கொண்டிருக்கிற அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் அவர் தலையிடுவதை நான் பார்க்குறேன். உங்கள் பாதையில் அவர் தலையிடுவதை பார்க்குறேன். ஆகவே உங்கள் பிரயாணம் அந்த நித்திய ராஜ்யத்தை போய் அடைய வேண்டுமா? இறுதியாக யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Shall we all read from the book of John chapter 3 verse 36? குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா மரணம் இல்லை, ஜீவன் உண்டு அந்த பாதையில். என்றைக்கு இயேசுவை இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கிறோமோ, அல்லது இழந்த ரட்சிப்பை மறுபடி புதுப்பித்துக் கொள்ளவே தேவ ஆவியானவர் அன்பினால் உங்களை மனதுருகி அடைக்கிறார். ஆக அந்த பாதையிலே மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. ஆனால் விசுவாசியாதவர்களுக்கோ மரணம் உண்டு என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆக என் அன்பானவர்களே, இந்த அன்பில் உண்மையான அன்பு உள்ளவர்கள் தவறு செய்யும்போது கண்டிப்பார்கள், நல்லதை செய்யும்போது பாராட்டுவார்கள் இல்லையா? என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு வெளியேறப்பட்டது. அதே அன்புதான் இன்று உங்கள் மேல் அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். இந்த நித்தியமான பாதையில் பிரயாணத்தில் நீங்கள் இந்த தெய்வ அன்பை இழந்திருப்பீர்களானால், அல்லது இதுவரைக்கும் ருசி பாராத இருப்பீர்களானால், இன்றே உங்கள் இருதயத்தை திறந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்பா, மெய்யான அன்பு கொண்ட தெய்வமே, உமது மெய்யான அன்பை ருசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து இப்போ ஜெபிப்பீர்களானால், அந்த தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இறங்கி வரும். உங்கள் இல்லத்தில் வருகிற அந்த தேவ அன்பு உங்கள் உள்ளத்தில் வந்து தொடர்ந்து உங்களுடைய தேசத்தில் கடந்து செல்லும். நீங்கள் போகிற வருகிற இடங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறிட அந்த தேவ அன்பானது கிரியை செய்யும். இடம் கொடுப்போமா? பிரயாணமாய் போன போது அவன் மூர்க்கமான கோபத்தோடு பிரயாணப்பட்ட அந்த அவன் வாழ்க்கையில் தேவ அன்பு தலையிட்டது. அதே தேவ அன்பு தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தலையிட விரும்புகிறது. இடம் தருவீர்களா? ஆண்டவர் வாலண்டரியா வந்து தொடர்றார். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் அநேகருடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் அன்பு பெருக்கெடுத்து ஓடுவதை நான் பார்க்கிறேன். ஆம், தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, என்னோடு கூட இவ்வளோ நேரம் இந்த வார்த்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை பார். இந்த உலகத்தின் அன்பு ஏமாற்றும் அப்பா, காயப்படுத்தும், அல்லது அதில் அக்கிரமங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் உமது அன்பு பரிசுத்தமானது, அது வெளியேறப்பட்டது, அது வார்த்தையினால் வர்ணிக்கப்பட முடியாதப்பா. ஒரு சின்ன ஒரு காரியத்தில் சொல்லி முடிக்க முடியாத அந்த முடிவில்லாத கடலின் ஆழத்தை பார்க்கும் அன்பின் ஆழம் பெரிதப்பா. கடலில் இருக்க தண்ணீரை பார்க்கலும் உடைய அன்பின் தன்மை அதிகம் ஆண்டவரே. வானத்தின் அளவை பார்க்கிறோம்,
உங்களோட அன்பு அளவற்றதப்பா. ஆக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் அவர்கள் பிரயாணமாய் போய் கொண்டிருக்க அவங்க பிரயாணத்தில் பொய்யான அன்புக்கு பின்னாக, மாயமான அன்புக்கு பின்னாக ஒருவருக்கொருவர் துரோகம் செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. மெய்யான அன்பு இயேசுவிடத்தில் மாத்திரமே கிடைக்கும். அந்த அன்புக்கு அடிமையாகி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இருள் விலகி வெளிச்சம் காணட்டும். அவன் பிரயாணமாய் போன போது அவனை தம் அன்பினால் சந்தித்த அதே இயேசு இந்த நாளிலும் இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் அல்லது இந்த செய்திக்கு விரோதமாய், இந்த நற்பணிக்கு விரோதமாய் முணுமுணுக்கிற, கடினமாய் நடக்கிற அல்லது தீங்கு நடப்பிக்கிற அத்தனை மனுஷர்களையும் சந்திப்பீராக. உமது அன்புக்கு அடிமையாகட்டும். உம்முடைய நேசம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது கிறிஸ்து இயேசுவின் அன்பை உலக மக்களுக்கு எடுத்துரைக்கிற மனதுருக்கம் நிறைந்த தேவனுடைய பணியாக இருக்கிறது. ஆக இந்த நல் பணியிலே நீங்கள் ஜெபிக்கவும் கலந்து கொள்ளவும் முடிந்த அளவுக்கு மனதார தாங்கவும் செயல்படவும் உங்களை அன்போடு கூட அழைக்குவது உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறதான உங்கள் அன்பு சகோதரர் மணியையர். தெய்வம் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பார்ந்த நேயர்களே, இன்று மூன்றாவது தெரு, 14வது செக்டர், KK நகர், சென்னை 70. கோட் IDIB 000 A031 என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்.